லஞ்சுக்கு புளிக்குழம்பு பேக் பண்ணிவிட்டு கூட முட்டையை வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஆம்லேட் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். வெண்டைக்காவும் இருந்ததுனால அதையுமே ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. புளிக்குழம்புல கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்போதும் நான் அப்படி தான் சாப்பிடுவேன். அதனால் அவங்களுக்குமே அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லஞ்ச் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பொழுதும் போல் தோசையை ஊற்றி சட்னியெல்லாம் அரைச்சி எல்லாமே பேக் பண்ணி அருண் வந்து ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டாங்க. நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களோட சாரியை ப்ளீட் பண்ணுறதுக்காக கொடுக்க வந்திருந்தாங்க. ஃப்ரைடே வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால முன்னாடியே வந்து கொடுத்துருந்தாங்க. சாரியை வந்து ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஈவினிங் போல் சாய்க்குட்டி அழைச்சிட்டு நானும் அருணும் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே தான் வந்திருந்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் தான் கஸ்டமர் வீடு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கே போய் சாரியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம். அம்மா வந்து எல்லாருக்கும் நைட் டின்னருக்கு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. கூடவே வந்து வெள்ளை குருமாவும் ரெடி பண்ணியிருந்தாங்க.